أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்கினிய எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த சபையில் நாம் குழுமியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து இந்த அமலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்புக்கினியவர்களே, நம்ம கடைசி வகுப்பில் பார்த்தது கலிமாவை பற்றி பார்த்தோம். கலிமானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். கலிமாவுக்கு அரபு விளக்கம் என்னது? அரபு விளக்கம் லாங்குவேஜில் அதுக்கு மீனிங் என்னது? கலிமானா சொல், வார்த்தை அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஷரியத்தில் அதற்கு ஒரு விளக்கம் இருக்குது. இந்த விளக்கம் தான் என்னென்னா, அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இறை தூதர். இந்த இரண்டும் சேர்ந்தது தான் கலிமா. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை, முஹம்மதுன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற இந்த கலிமாவுடைய இரண்டாவது பகுதியை நான் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் அந்த கலிமா பூர்ணமாகாது. ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹை நான் ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு பிடிச்சிருக்குது, அவங்களுடைய எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலை, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் அதுவும் கலிமா முழுமை அடையாது. கலிமா எப்பொழுது முழுமை அடையும் சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த இரண்டையும் சேர்த்தது தான் கலிமா அப்படிங்கிறத நாம் முதலாவது புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கலிமாவில் நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் போன வகுப்பில் படித்தோம் இல்லையா? அதை முதல்ல நம்ம பார்ப்போம். வலைக்கும் ஸலாம் துல்லா ஃபதல். லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருள் என்ன? ஷரியத்தினுடைய பொருள் அதை அரபியில் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருள் லா மஅபூத சொல்லுங்களேன். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லான்னா அல்லாஹுவை தவிர வணங்க உரிமை உள்ளவன் வேறு யாரும் இல்லை. யாருக்கு அந்த உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கல. நம்ம யாரையுமே வணங்க முடியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும் தான் வணங்க முடியும் அப்படிங்கிறது தான் அசல் பொருள். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் அப்படிங்கிறத நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம பதிவு செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு வேறு அர்த்தங்களும் கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். லா ஹாக்கிம இல்லல்லாஹ் அது தப்பான அர்த்தம். அல்லாஹுவை தவிர சட்டம் இயற்றக்கூடியவன் வேறு யாரும் இல்லை. ஹுக்குமத்தை மட்டும் இலாஹுக்கு பொருளாக கொடுக்கக்கூடாது. அதாவது இலாஹ் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் உள்ளடக்கியது, புரியுதா இல்லையா? அதில் சட்டம் இயற்றுவதும் வரும், அதை தனியாக பிரிக்கக்கூடாது. இலாஹுங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதை தான் கொடுக்கணும். என்னது அப்படின்னா வணக்கம், வணங்க தகுதியானவன். ஒரு விஷயத்தை நான் இலாஹுன்னு சொல்கிறேன்னா அந்த விஷயம் வணங்க தகுதியானதாக மாறுது. அது எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் என்ன சொல்கிறோன்னா அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன்னு சொல்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தான் நமக்கு கற்றுத்தரான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் வணங்க தகுதியானவன் என்கின்ற இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது லா இலாஹ இல்லல்லாஹுக்கு வேறு பொருள் இருக்கிறது நமக்கு தெரியணும். அகீதா படிக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, நல்ல கருத்துக்களை மட்டும் படிச்சுட்டு சரியான கொள்கைகளை மட்டும் படிச்சுட்டு போகிறது அல்ல. சரியான கொள்கையை படிப்பதற்கான முறை எப்படி இருக்கணும்னா, இது சரின்னா தப்பு எதுங்கிறதையும் படிக்கணும். எது தப்போ அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அதுக்கு என்ன பேர் வச்சாலும் சரி, அதுக்கு குர்ஆன் சுன்னான் பேர் இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு ஹுராஃபான் பேர் இருந்தாலும் சரி, மனிதர்கள் என்ன பேரை சொல்லி அழைத்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கொள்கைக்கு உட்பட்டதாக அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கொள்கைக்கு உட்படாமல் இருந்தால் வெளிப்படையாக அது எவ்வளவு இபாதத்தாக நமக்கு தெரிஞ்சாலும் சரி,
ஏன்னா பொதுவாக நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா, நம்ம ரொம்ப சென்சிட்டிவான எமோஷ்னலாக வீக்காகக்கூடிய ஒரு சமூகம். நாம் யாராவது வந்து நம்மக்கிட்ட கூனி குறுகி நின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், எமோஷ்னலாக வீக் ஆயிரும். சரியா? இப்போ ஒரு மனிதனை வெளிப்படையாக இவர் ஒரு தலையில் தொப்பி வச்சுருக்கிறாரு, தாடி வச்சுருக்கிறாரு, அவர் ஒரு என்ன ஜுப்பா போட்டிருக்கிறாரு, அப்படி வெளி தோற்றத்தை வைத்து நாம் என்ன பண்ணிடுவோம்னு சொன்னால் இவர் வந்து சரியாக நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லலை. இஸ்லாம் ஈமானை வைத்து தான் இடப்போட சொல்லுது. ஈமானில் ஒரு மனிதன் சுத்தமாக இருக்கிறாரா, தூய்மையாக இருக்கிறாரா, ஈமானிய கல்வியை பெற்றுக்கிறாரா. நம்ம முதல் கிளாஸில் நம்ம படித்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு ஈமானை தான் கற்றுக் கொடுத்தாங்க. தஅல்லம்னல் ஈமான சும்ம தஅல்லம்னல் குர்ஆன். எங்களுக்கு முதலாவது ஈமான் தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஈமானிய கல்வியை பெற்றவர் தான் சிறந்தவர். இப்போ லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ் என்கின்ற இந்த அர்த்தம் தான் ஹக்கான அர்த்தம். அதுக்கு எதிராக எது இருந்தாலும் அது பாத்தில் தான். அது எந்த பேரில் இருந்தாலும் பாத்தில் தான். நான் முன்னாடி சொன்னேன், தப்லீக் ஜமாத்தினுடைய கருத்து என்ன சொல்ல பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னது? வெரி குட். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா தான் அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவுக்கு எதிரானவர்கள் அல்ல நாமளும் அதை தான் சொல்கிறோம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் அது இல்லை. இங்கே அதுதான் பிரச்சனை. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தத்தை திரிப்பது, வேறு வேறு அர்த்தத்தை சொல்கிறது. கேட்டால் இதெல்லாம் ஒன்று தான். அது எப்படி எல்லாம் ஒன்றாகும்? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லான்னு அல்லாஹ் கிளியராக ஒரு இடத்துல நமக்கு சொல்லி தந்துறான். அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை என்கின்ற அந்த கொள்கை நமக்கு சொல்லி தரும்போது, இல்லை நான் வேறு வேறு விஷயங்களை கொண்டு வந்து அதில் நான் என்ன பண்ணுவேன், இணைச்சிக்கிறேன்னு சொல்கிறது சரியில்லை. ஹைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, அல்லா தஅபுது இல்லல்லாஹ். தஅபுது இல்லல்லாஹ் இபாதா. இபாதத் அப்படின்னு வரும்பொழுது அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அதை செலுத்தக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ்க்கு மட்டும்தான் இபாதத். ஒரு மனிதன் அப்தாக இருக்கிறதுங்கிறது அல்லாஹ்க்கு மட்டும்தான். அப்தாக இருக்கிறதுனா அர்த்தம் என்ன அப்படின்னா, அது ஒரு உணர்வு. அது என்ன உணர்வு அப்படின்னா, நான் அல்லாஹ்வுக்கு அடிமை அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு. சரியா இல்லையா? அந்த அல்லாஹ்வுக்கு அடிமைங்கக்கூடிய அந்த நிலை, சரியா இல்லையா, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் நம்ம அடிமையாக இருக்கணும். அந்த அடிமையாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் நமக்கு இபாதத்தாக சொல்லியிருக்கிறானோ அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஏகத்துவத்தை தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லா தஅபுது இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கி வழிபடாதீர்கள் என்று சொல்கிறான். அப்போ வணங்கி வழிபடாதீர்கள்னா இந்த இடத்துல என்ன, நீங்கள் வேறு யாருக்கும் அடிமையாக இருந்து வணக்க வழிபாடுகள் செலுத்தாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அடிமையாக இருந்தால் அல்லாஹ்க்கு மட்டும் தான் அடிமையாக இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட் என்னென்னா, அல்லாஹ்க்கு அடிமையாயிட்டேன்னா அல்லாஹ் தான் எஜமானன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் வணங்க தகுதியானவன், அவனை மட்டும்தான் வணங்குவேங்கிறதுலையும் உறுதியாக இருக்கணும். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. இந்த கான்செப்டை அவங்க வந்து ஃபஸ்ட் டேலேயே உணர்ந்துட்டாங்க. இந்த கான்செப்டை அவங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. என்னது அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு அடிமை கிடையாது, நம்ம வந்து மனிதர்களுக்கு ஸ்லேவ்ஸ் அடிமை கிடையாது, நம்ம அல்லாஹ்க்கு மட்டும்தான் அடிமை. அப்போ அல்லாஹ்க்கு மட்டும்தான் அடிமைன்னு நான் சொல்லிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பார்ட் அல்லாஹ் மட்டும்தான் நான் வணங்கணும், மனிதர்கள் வணங்க முடியாது. நான் அல்லாஹ்க்கு மட்டும்தான் அடிமைன்னு சொல்லிட்டு மனிதர்களிடம் எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்தேன்னா, அல்லாஹ்க்கு மட்டும்தான் அடிமைன்னு சொல்லிட்டு மனிதர்கள்ட்ட போய் நான் நல்ல நாள் கெட்ட நாள் எதுன்னு கேட்டேன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மட்டும்தான் அடிமைன்னு நான் சொல்லிட்டு அல்லாஹ் எதெல்லாம் வணக்க வழிபாடாக சொல்லியிருக்கிறானோ அதையெல்லாம் மனிதர்கள்ட்ட நான் எதிர்பார்த்தேன்னா, துஆ முதற்கொண்டு, அப்போ அது என்னது, அது குழப்பம், சரியான ஈமான் இல்லாத தன்மை. அப்போது பிலால் அவனுக்கு இருந்தது என்னதுன்னா ஈமான். ஏன் அவங்க திருப்பி அஹதுன் அஹத் அஹதுன் அஹதுன்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா, தௌஹீதில் நான் இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்தினாங்க. நீங்கள் என்ன கொடுமை செஞ்சாலும் நான் தௌஹீதில் தான் இருக்கிறேன். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாங்கிற அந்த கொள்கையில் தான் நான் இருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு உணர்ந்தவனாக தான் இருக்கிறேன். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு போ, எனக்கு நான் எந்த கொள்கையில் இருக்கிறேங்கிறத வெளிப்படுத்தி ஆக வேண்டும், நான் இந்த கொள்கையில் தான் இருக்கிறேன், உனக்கு நான் அடிமை கிடையாது அப்படிங்கிறத நான் சொன்னாங்க. பண்பானவர்களே, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹுடைய மிக முக்கியமான ஃபஸ்ட்டு கருப்பொருள் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தை சொல்கிறான் பாருங்கள். நான் முன்னாடி சொன்னது 41:14. இரண்டாவது 31:30 அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள். ذَلِكَ بِأَنَّ اللَّهَ هُوَ الْحَقُّ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் உண்மையானவன். அப்போ உண்மையாக வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். وَأَنَّ مَا يَدْعُونَ مِن دُونِ اللَّهِ الْبَاطِلِ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையானவன் நான் தான்,
என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும், உண்மையாக வணக்க வழிபாடுனா அது எனக்கு மட்டும்தான். இவர்களெல்லாம் மற்றவர்களெல்லாம் அல்லாஹுவை அன்றி மற்றவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த வணங்கக்கூடிய அந்த எதையெல்லாம் வணக்கத்துக்கு அவங்க எடுத்துக்கொண்டார்களோ அது பாத்தில், அது போலியானது, அது தெய்வம் கிடையாது, அது கடவுள் கிடையாது, அது உங்களை படைக்கலை அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ ஏகத்துவ கலிமாவுடைய அடிப்படையான விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறது என்னன்னு சொன்னால், அவனை ஹக் என்று சொல்கின்றான், பிறரை பாத்தில் என்றும் சொல்கின்றான். அப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஒரு சைடில் மட்டும் இருந்துக்கிட்டு அல்லாஹ் ஹக்கு தான், ஆனால் மற்றவைகளை நம்ம பாத்தில்னு சொல்லக்கூடாது, அது ஏகத்துவம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனை, பாத்தில்னு சொல்கிறதே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் ஜா அல் ஹக் ஜஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. சத்தியம் வந்து விட்டது, கூறுங்கள் சத்தியம் வந்து விட்டது. அது என்ன சத்தியம்? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்கின்ற சத்தியம் வந்து விட்டது. அசத்தியம் என்னது? அல்லாஹ் சொல்லக்கூடிய பாத்தில் என்னது? அல்லாஹுவை அன்றி மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது தான் பாத்தில். அல்லாஹ் சொல்கிறான், ஷிர்க்கை தான் அல்லாஹ் பாத்தில்னு சொல்கிறான். ஆனால் அது அல்லாது மற்ற எல்லாத்தையுமே நம்ம பாத்தில்னு சொல்லிட்டு இருக்கோம். ஷிர்க்கை பாத்தில்னு நம்ம ஒத்துக்கொள்ளணும். அது துல்மு, அது பாத்தில், அது பொய்யானது, அது தௌஹீதுக்கு நேரெதிரானது. அல்லாஹ் சொல்கிறான் அதெல்லாம் பாத்தில், அந்த பாத்தில் அழிய போகுதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக அந்த பாத்தில், இந்த ஷிர்க் என்ற பாத்தில் அழியக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுறோம். சரி, இப்போது இந்த லா இலாஹுக்கு நம்ம போன வாரம் கொஞ்சம் விளக்கம் சொன்னோம் இல்லையா? லா இலாஹுக்கு என்ன விளக்கம் இருக்குது? 2 இருக்கு இல்லையா? லா இலாஹ இல்லல்லா அப்படின்றது ஒவ்வொரு முஸ்லீமும், முஸ்லீமான ஆணும் பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சப்ஜெக்ட் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாவே தெரியாமல் அடுத்து வேறு எதுவும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லா ஒரு வீட்டுடைய ஃபவுண்டேஷன் மாதிரி, அதுக்கு மேலே கட்டப்படக்கூடிய வீடு ஃபவுண்டேஷனை பொறுத்தா இருக்குது. லா இலாஹ இல்லல்லா நம்மளுடைய ஃபவுண்டேஷன், நம்மளுடைய பேஸ்மெண்ட், அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். லா இலாஹ இல்லல்லாவில் 2 பார்ட் இருக்குது. அது என்னது? லா இலா இல்லல்லா, சரியா? லா இலாஹங்கிறது ஒரு பார்ட், இல்லல்லாங்கிறது மற்றொரு பார்ட். லா இலாஹுக்கு என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொன்னோம்? நாஃபியன் சொல்லுங்க பார்ப்போம். நாஃபியன், நாஃபியன் மா யுஅபது மின் தூனில்லா, அதான் ஃபுல் அர்த்தம். இது நாஃபியன், மறுத்தல். எதை மறுக்கணும்? எதை மறுக்கணும்? மா யுஅபது மின் தூனில்லா, எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக வணங்கப்படுகின்றதோ, அல்லாஹ்வை அன்றி வணங்கப்படுகின்றதோ அது எல்லாத்தையுமே நாஃபியன் நாங்கள் மறுக்கின்றோம். ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் இதை சொல்லியே ஆகணும், இந்த கொள்கையில் இருந்தே ஆகணும். இல்லை நான் மறுக்கலை, ஒன்று நீங்கள் மறுக்கணுன்னா அதனுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படி தானே? ஒரு விஷயத்தை நம்ம மறுக்கிறோம், ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த 2 விஷயத்தினுடைய நேச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை நம்ம மறுக்கணும் அப்படின்னா, அது வணங்க தகுதியற்றது. மனிதர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு விஷயத்துக்கு வணங்க தகுதி இருக்குது, அங்கே போனாவே நல்லது நடக்குது, அங்கே கேட்ட துவாக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது, எங்கள் வீட்டில் புல்லை இல்லாமல் இருந்துச்சு, அங்கெல்லாம் ஒரு தடவை போயிட்டு வந்தோம், புல்லை வந்துடுச்சு, அங்கே நாங்கள் தலையில் சொம்ப வச்சுக்கிட்டே அப்படின்னு நடந்து போவோம், போயிட்டு வந்தோன்னே எல்லாம் ஆயிடுச்சு, பாயை சுருட்டிட்டு போவோம். ஒரு காலத்துலலாம் பாயை சுருட்டிட்டு போவாங்களாம், பாய் இருக்குல்ல, எதெல்லாம் இந்த பொருள்களை வச்சு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. பாயை சுருட்டிட்டு அந்த தர்காவுக்கு போனால் அங்கே நம்ம வீட்டில் புல்லை பிறந்துடும். தலையில் சொம்பு வச்சுட்டு அல்லது சட்டி அந்த இது இருக்குல்ல, அந்த என்னது குடத்தை வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வச்சு சுமந்துக்கிட்டே நடந்து போனோன்னா அங்கே ஏதோ ஒன்று நடக்கும். அப்படியான அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இதையும் வச்சுக்கிட்டு அவுலியா கிட்ட போய் நீங்கள் இவங்கெல்லாம் எங்களுடைய நாதாக்கள், எங்களுடைய முன்னோர்கள், சரியா, இவர்கள் நல்லடியார்களாக இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்படி தேர்ந்தெடுத்து கொண்டதுனால அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நேசிக்கின்றான். ஆகவே நம்மளை அல்லாஹ் நேசிக்கலை. ஏன்னா நம்ம பாவங்கள் செஞ்சிட்ருக்கிறோம், நம்ம சாதாரணமான ஆள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பொறுத்த வரைக்கும் யார் கூட நெருக்கமாக இருப்பானோ அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நம்மளுடைய துவாக்கள் அப்படிங்கிறது நேரடியாக போகிறதுக்கும் நெருக்கமானவர்கள் வழியாக போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் நாம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி தர்காக்களுக்கு போய் எங்கெங்கெல்லாம் அவுலியாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்களோ, நாதாக்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்களோ, நல்லடியார்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்களோ, அது எவ்வளோ தூரம் இருந்தாலும் பரவாயில்ல, பிரயாணம் செய்கிறது இபாதத். இங்கேருந்து ஈராக்குக்கு நான் தர்காக்காக போகிறேன்னா, பிரயாணம் செஞ்சு போகிறேன்னா அது இபாதா. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நன்மை இருக்குது. இவர்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. இப்போ நம்ம எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு பாடம் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அங்கே ஒரு சப்ஜெக்ட் நடந்துகிட்ருக்குது. இங்கே போங்க, இப்படி ஸ்டெப் வைங்க, இதை செய்யுங்க, இந்த கயிறை கட்டுங்க. நம்ம சுப்ஹானல்லாஹ்
அதுக்கு அவங்க அவ்வளோ செலவழிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மேடைகள், அவ்வளோ பெரிய மஜ்லிஸுகள் இருக்குது, அவ்வளோ செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அகீதா கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக நம்ம ஆக்கி வச்சுருக்கிறோம். உண்மையை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பொய் சாதாரணமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்க. அப்போ மா யுஅபது மின் தூனில்லா, அல்லாஹ்வை அன்றி அழைக்கப்படக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய, மற்ற ஏனைய இபாதத்துகள் செய்யப்படக்கூடிய அனைத்தையுமே நாங்கள் மறுக்கின்றோம். இல்லல்லா, இல்லல்லாங்கிறது என்னது? முஸ்பித்தன். சொல்லுவோம், முஸ்பித்தன், நாஃபியன் முஸ்பித்தன். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லா, பிஹக்கின் இல்லல்லா. லா இலாஹ்க்கு என்ன அர்த்தம்? நாஃபியன். இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? முஸ்பித்தன். சொல்லுங்க போ. முஸ்பித்தன். முஸ்பித்தன் என்ன அர்த்தம்னா உறுதியாக ஏற்றுக்கொள்ளுதல். நாஃபியன்னா உறுதியாக மறுத்தல். சரியா? முஸ்பித்தன் எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? அல் இபாதத்தல்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு ஃபி இபாதத்திஹி. இதெல்லாம் இருக்குது ஸ்லைடில். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் பிரின்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க. இதெல்லாம் நம்ம நம்மளுடைய அட்லீஸ்ட் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய அதாவது மனப்பாடம் இருந்தால் பெட்ரு. ஆனால் அட்லீஸ்ட் இதை பார்த்தா அது அப்படி ஃப்ளோவில் வரணும். இங்கே முஸ்பீத்தன் அப்படிலாம் வாசிக்கக்கூடாது. இதை அந்த அளவுக்கு இதுக்கு ஃபெமிலராக இருக்கணும். அக்கீதா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும்னா, இதை பார்த்தோன்னே முஸ்பித்தன் அல் இபாதத்தல்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு சொல்லும் பொழுதே நமக்கு அந்த அர்த்தம் நமக்கு புரியணும். அல் இபாதத்தல்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹு, எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு மட்டும்தான், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. எதில் கிடையாது? ஃபி இபாதத்திஹி, இபாதத்துகளில் எந்த இணையும் கிடையாது. யாரும் இபாதத்து அது சிறியதாக இருந்தாலும் சரி, என்ன பெரியதாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம செலுத்திட முடியாது அல்லாஹுவை தவிர அப்படின்னு படிக்கிறது தான் என்ன, அது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் என்னது? முஸ்பித்தன். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியான வேறு யாரும் இல்லை. லா இலாஹன்னு என்ன அர்த்தம்? நாஃபியன். இல்லல்லான்னு என்ன அர்த்தம்? முஸ்பித்தன். நாஃபியன்னா என்ன அர்த்தம்? மா யுஅபது மின் தூனில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அன்றி வணங்கப்படக்கூடிய மற்ற அனைத்தையும் நாங்கள் நாஃபியன் செய்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள. எதை நம்ம உறுதியாக ஏற்றுக்கொள்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாடு, அவனுக்கு எந்த ஈடு இணையும் கிடையாதுங்கக்கூடிய இந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதா? ரைட். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு மனிதனை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படி தானே? லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லும். ஏகப்பட்ட சான்று இருக்குது. ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹோடு மரணித்தா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவன் நரகத்தில் தங்க மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஈமான் என்னது? ஈமான் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாளில், போன வாரம் நான் சொன்னது தான், உஸ்மான் ரலியல்லாஹு அபூபக்கர் சொன்ன அந்த ஹதீஸ் இருக்குதே, அந்த ஒரு வார்த்தை ஒரு மனிதனை காப்பாற்றிடும். அந்த வார்த்தை என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரைட். முதலாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய மூணாவது பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷுரூத்துகள். ஷருத்துனா என்ன அர்த்தம்? கண்டிஷன். ஷுரூத்துனா என்ன அர்த்தம்? கண்டிஷன்ஸ். சரியா இல்லையா? இப்போ நிபந்தனைகள். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஒரு நிபந்தனை கிடையாது, நிபந்தனைகள் இருக்குது. ஒன்றுக்கு மேலே நிபந்தனைகள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹுவை ஒரு மனிதன் படித்தால் இந்த நிபந்தனைகளையும் படிக்கணும். இல்லை எனக்கு நிபந்தனை வேணாம், அர்த்தம் வேணாம், புரிதல் தேவையில்லை, ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது என்ன சுத்த முட்டாள்தனம். கல்வி அப்படிங்கிறது மடமையை போக்கும். அது அப்படி தானே? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தொழுவிட்டு வந்தோம் வெளியில், சரியா? மகரிப் தொழுட்டு வெளில வந்தோம். நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நம்ம ஒரு டேபிள் போட்டு உட்காந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா முஸ்லீம்களையும் அழைச்சி நீங்கள் கூப்பிட்டு நம்ம இதெல்லாம் கேட்டோன்னு வச்சுங்களேன். லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன, அதில் இருக்கக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான பகுதி என்ன, நாஃபியா என்ன என்னது, முஸ்பித் என்ன என்னது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஈவன் தமிழில் அர்த்தத்தை சொல்லுங்கள் அல்லது ஹிந்தியில் அர்த்தத்தை சொல்லுங்கன்னா கூட கரெக்டாக அர்த்தம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நிலைமை அதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அடிப்படையானது, ஆனால் அதை கூட நாம் படிக்கலைங்கிறது மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம். சரி, இப்போது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்துக்கு இழுத்து சொல்லுங்கிறது உண்மை. அது சொர்க்கத்தினுடைய சாவி. அந்த சாவிக்கு பற்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம், அப்படி தானே? எல்லா சாவிகளுக்கும் பற்கள் இருக்குது. இமாம் ஹசன் பஸ்ரி அதை சொல்கிறாங்க. அதுபோல் சாவிகளுக்கும் பற்கள் இருக்குது. அந்த சாவிகளுக்குடைய பற்களை தான் நம்ம நிபந்தனை அப்படின்னு சொல்கிறோம், நிபந்தனைகள் அப்படிங்கிறோம். சரி, முதலாவது நிபந்தனையை நம்ம படிப்போம். முதலாவது நிபந்தனை என்ன அப்படின்னா அல் இல்மு, கல்வி. கல்வி இல்லாமல் எதுவுமே கிடையாது இஸ்லாத்தில்.
நான் முதலாவது வகுப்புலேயே அதை நாம் சொன்னோம். அகீதா வந்து பேஸ் எதில் இருக்குதுன்னா கல்வியில் தான் இருக்குது. கல்வியை படிக்காமல் கொள்கையை கற்றுக்கொள்ள முடியாது, கல்வியை படிக்காமல் அமல் செய்ய முடியாது, கல்வியை படிக்காமல் சுலூக் நடைமுறை நம்ம பேசுகிறோம் பழகிறோம்ல, சாதாரணமாக பழகிக்கிறோம் பேசுகிறோம்ல, அந்த சாதாரணமான பேச்சு பழக்கம் கூட இஸ்லாம் கல்வியில் தான் வச்சுருக்குது. மடமையில் வந்து பேசக்கூடாது, ஜாஹிலியா பண்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றையும் எச்சரித்தாங்க. இப்போது அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கோபத்தில் யா இப்னு சௌதா அப்படி தான் சொன்னாங்க. யா இப்னு சௌதா, கருப்பின் மகனேன்னு சொல்லிட்டாங்க. சரியா? நடைமுறை பழக்கத்தில் பழக்க வழக்கங்களில் சில வார்த்தை வரும்ல, அது மாதிரி வந்துடுச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் பழக்க வழக்கத்தில் வர்றது இந்த காலத்தில் வந்துடுச்சு. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வந்து கோவப்பட்டாங்க. ஏன் வரக்கூடாது? அது இன்னமல் முஃமினூன இஹ்வா, நானும் நீயும் சகோதரன்னா இது வந்துடக்கூடாது, என்ன நீ கீழே பார்த்ததால தான் வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. இதை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு அபூதர்கிட்ட சொன்னது, நீங்கள் மடமையிலேருந்து இன்னும் வெளில வரலையா இப்படிதான் கேட்டாங்க. இன்னும் நீங்கள் ஜாஹிலியா பண்புலேருந்து வெளியில் வரலையா, யா இப்னு சௌதான்னு ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாங்க. யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது, எதுக்காக சொன்னீங்க? அபூதர் வருத்தப்படுறாங்க, போய் மன்னிப்பு கேட்குறாங்க, அது வேறு விஷயம். இதில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே வெளிப்பட்டுச்சிங்க? கேரக்டரில் வெளிப்படுது, வார்த்தைகளில் வெளிப்படுது. ஏன் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கல்வி அவருக்கு இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ கல்வி அவசியம். கொள்கையை படிக்கிறதுக்கு, சுலூக்கை படிக்கிறதுக்கு, நடைமுறையை படிக்கிறதுக்கு, ஃபேமிலியில் என்ன எப்படி இருக்கணுங்கிறது படிக்கிறதுக்கு, எல்லா நிலைகளிலும் கல்வி இல்லாது ஒரு முஸ்லீமாக வாழவே முடியாது. இன்றைக்கி நம்ம சாதாரணமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோமா இல்லையா? தொழுகிறோம் ஆனால் கெட்ட வார்த்தை பேசுகிறோம், தொழுகிறோம் தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், தொழுகிறோம் கெட்ட நட்பு நமக்கு இருக்குது, தொழுகிறோம் இதெல்லாம் செய்கிறோம்னா கான்ட்ராடிக்ஷன். அது தொழுது அதை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஈமானை வந்து செயலோடு இணைச்சி தான் பேசினாங்க. ஈமானை செயலோடு இணைச்சி தான் பேசினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, பாருங்கள் ஈமானை சொன்னாங்க. பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லைன்னா மௌனமாக இருங்க. செயலை சொன்னாங்க. இப்போ பாருங்கள், ஈமானை எங்கே போய் இணைக்கிறாங்க? செயலோடு நினச்சிட்டாங்க. பேசுகிறதுக்கும் நான் அல்லாஹ்வை நம்புறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நான் வந்து வெளியில் பழகிறதுக்கும் அல்லாஹ்வை நம்புறதுக்கும் சம்மந்தம் இருக்குதுங்கிறது இஸ்லாம். அதனால தான் இந்த கொள்கையை படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் கல்வி எல்லா நிலைகளிலும் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை படிக்கிறது ரொம்ப முக்கியமானது, அவசியமானது? ஏன் சொன்னாங்கன்னா அது இதுக்கு தான். நம்ம அப்போ தான் ஒரு முஸ்லீமாக வாழ முடியும் அப்படி. அப்போ இல்மு இன் லா இலாஹ இல்லல்லாஹ் ரொம்ப முக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹுடைய கல்வி முக்கியம். இப்போ இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருந்தோமே, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் பற்றி நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு 2 கூறுகள் இருக்குது, அதான் கல்வி. லா இலாஹ இல்லல்லாஹுடைய கல்வி அதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த கல்வியை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். சூரத்து முஹம்மதில் 47வது அத்தியாயத்தில் 19வது வசனம். சரியா? ரைட். 2வது ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. இந்த ஹதீஸை நம்ம முன்னாடியும் படித்தோம். யார் ஒருவர் மரணிக்கும் பொழுது, மரண தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கல்வியை கற்ற நிலையில் மரணிக்கிறாரோ, அப்போ பாருங்கள் அந்த கல்வி அவர்கிட்ட இருக்குது. நாஃபி என்னன்னு தெரியும், முஸ்பித் என்னன்னு தெரியும், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் வணங்குவதற்கு உரிமை, அதாவது வணங்க சொல்வதற்கு உரிமை இல்லைங்கிறது தெரியும். யாரையும் நம்ம வணங்கக்கூடாது, நம்ம அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவன் தான் ரப்பு சமாவாத்தி வல் அர்த், அவன் தான் நம்மளை படைத்தவன், அல்லாஹ் தான் படைத்ததுனால அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு தான் எல்லா உரிமை இருக்குங்கிற நிலையில் ஒரு ஆள் மரணிச்சிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய மரணம் சிறந்த மரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மற்ற ஏனைய பாவங்களை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். இந்த மரணம் ரொம்ப முக்கியமானது. வேற ஒரு கொள்கையில் அவர் மரணிச்சார்னு வச்சிங்களேன், இலாஹுக்கு அர்த்தம் தெரியாத ஒரு கொள்கையில் மரணிச்சிட்டார். இலாஹுக்கு அர்த்தம் தெரியாமல் அவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று புரிதலை வச்சுக்கிட்டு, புரியுதா, சரியான அர்த்தம் தெரியாமல் அதுக்கு சரியான விளக்கம் இல்லாமல் மரணிச்சாருன்னா இந்த மரணம் இல்லது. மன் மாத்த ஒஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ. மீண்டும் மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே சொல்கிறாங்க. எதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறாங்க? வேற அர்த்தம் கொடுக்குறதுக்கா? அப்படி வாழ்ந்துட்டு போகிறதுக்கா? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஸ்பெசிஃபிக்கான அர்த்தம் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான வாழ்க்கை முறை இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அப்போது இல்முங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஃபஅலம் அன்னஹுன்னு தான் நல்லா சொல்கிறாங்க.
ஃபஇலம், இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இல்மு ரொம்ப ரொம்ப அவசியமானது. 2வது சாவியோட பல் என்னது அப்படின்னா அல் யகீன். அல் யகீன். நம்ம இல்மை ஓரளவு இந்த நம்ம 3 வாரம் படித்தது இந்த இல்மோடைய முக்கியத்துவத்தை நிறைய படித்ததுனால அந்த இல்முடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரியா? இப்போ அடுத்தது என்னென்னு பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய 2வது நிபந்தனை அல் யகீன். யகீன்னா என்னது? உறுதி. யகீன் இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னது? யகீனுக்கு உறுதிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது, குர்ஆன் சொல்லக்கூடிய அர்த்தம். உறுதி. மௌத். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். யகீனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, மௌத். ஹத்தா யஅதியக்கல் யகீன். எது வரைக்கும் நீங்கள் வணங்கணும்? ஃபஅபுதுல்லாஹ் ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்களுக்கு மரணம் வர்ற வரைக்கும் நீங்கள் வணங்கிட்டே இருங்க அல்லாஹ்வை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல யகீன் அப்படிங்கிறது மரணம், மௌத்து. சரியா? சரி. அப்போ யகீன், லா இலாஹ இல்லல்லாஹ்ல யகீன் 2வது நிபந்தனைனா இதில் உறுதியாக நம்புறது. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பிட்டோங்க. சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் தான் ஹக்குங்கிறத நம்பிட்டோம். எப்படி நம்பணும்? இதை எப்படி நம்பணும்னா சந்தேகத்தை கலக்காமல் நம்பணும். சந்தேகங்கிறது சுபஹாத் அப்படிங்கிறது ஒரு பாய்சன். அதை ஒரு சொட்டு கலந்துட்டா போதும், அதோடு முடிஞ்சு போச்சு. சந்தேகமே இருக்கக்கூடாது. இன்றைக்கெலாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இதை பற்றி பேசாதீங்க, எனக்கு டவுட் வந்துடும் சொல்கிறோமா இல்லையா? எதை பற்றி வேணாலும் பேசுங்க, இதை பற்றி பேசாதீங்க. இருக்கிறதே கொஞ்சம் நஞ்சம் தான், அதுவும் அத்துட்டு போயிடும். ஏதோ இருக்கிறோம் போகிறோன்னு இருக்குது, மார்க்கத்தை பற்றி மட்டும் பேசுகிறாதீங்க பாய் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. பாய் ஈமானுடைய அர்க்கான் என்ன பாய் இப்போ தெரிஞ்ச என்ன பாய் பண்ண போகிறோம்? இருக்கிறதும் போயிடும் பாய், பேசாமல் இருங்க. ஏதோ தொழுதோம் வந்தோம் போனோம், அதோட குழப்பம் வந்துடும் நமக்கு தெரியும்ல. அப்படி இந்த குழப்பம் வர்றதெல்லாம் மனசு இன்றைக்கி சாதாரணமாக ஆயிடுச்சு. சுபுகாத்தே இருக்கக்கூடாது. ஈமானுடைய அர்க்கான் என்ன கிளியராக சொல்லணும். இதுதான் ஈமானுடைய அர்க்கான். தௌஹீதுனா என்ன கிளியராக சொல்லணும். நரகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கானா ஆமான்னு சொல்லணும். அல்லாஹ் சொர்க்கத்தை படைச்சிருக்கானா ஆமான்னு சொல்லணும். கேள்வி கணக்கு இருக்குதா ஆமான்னு சொல்லணும். சூரியன் தலைக்கீழ வருமா ஆமான்னு சொல்லணும். எங்கே இருக்குது உன்னுடைய விளக்கம்? சூரியன் எப்படிப்பா தலைக்கீழ வரும் அப்படின்னு சொன்னால் குர்ஆனில் இருக்குதுன்னு சொல்லணும். அதுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? அப்படி தான் சொல்கிறாங்க, நமக்கு சொல்லி தந்தது அதான், நீங்கள் கேட்டீங்க நான் சொல்லிட்டேங்க, அதுக்கு மேலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஈமானில் தடுமாற்றம். அப்படி சொல்லக்கூடாது. இல்லை ப்ரூஃப் இருக்குது. யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னா. அல்லாஹ் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வானத்தையும் பூமியும் படைச்சவன். அது எப்படி உனக்கு தெரியும்? குர்ஆனில் இருக்குது. எல்லாத்தையும் குர்ஆன் ஹதீத்னு அந்த ப்ரூஃபை காட்டணும். அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான்ல, குல் ஹாத்து புர்ஹானுக்கும், இவர்கள் சொல்லக்கூடிய கதைகளுக்கு ப்ரூஃபை கேளுங்கிறான்ல. மற்றவர்கள் சொல்லக்கூடிய கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் நீங்கள் கேட்டு போகாதீங்கப்பா, ப்ரூஃப் கேளுங்க. குல்ஹாத்து புர்ஹானுக்கும். அதே மாதிரி மக்கள் உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டால் லாஜிக்காக கொடுங்க, ப்ரூஃபை கொடுங்க. இந்த தீன் எப்படிப்பட்டதுன்னா அக்மலான தீன். இதில் குறையே கிடையாது. எல்லா செக்ஷனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. அந்த சைடில் அப்படி கிடையாது. அது அக்மல் கிடையாது. அது மனிதன் உருவாக்கினதுனால இங்கேருந்து பிச்சை எடுத்துகிட்டு பண்ணது தான் அது. அதில் கண்டிப்பாக குறை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாருங்களேன், மற்ற கொள்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துக்குருவாங்க. குறையெல்லாம் இருக்க தான் செய்யுது, மாற்றங்கள்லாம் பண்ண தான் செய்யணும். அதுக்காக ஒட்டுமொத்தமாக எதிர்த்துருவீங்களா? மூக்கில் பிரச்சனை இருக்குன்னா என்ன பாய், அதுக்காக உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிடுவீங்களா கேட்பாங்க. மூக்கில் பிரச்சனைனா மூக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம இந்த சூஃபிகளோட பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான், ஏங்க நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறீங்க? அப்போ பிரச்சனை தாங்க. ஏங்க மூக்கில் பிரச்சனை இருந்தால் உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கேடும்பீங்களா? தர்காவுக்கு போகிறது தப்பீங்களா? ஆமாங்க அது தப்பு தான், டான்ஸ் ஆடிட்டாங்க, என்ன இப்போ அதை மாற்றுவோம் அப்படிம்பாங்க. அப்போ அது மாதிரி சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தில் அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தப்புன்னு நீங்கள் எதையுமே பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அதான் இஸ்லாம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளே அப்படி தான், தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணவே முடியாது. அப்போ அன்பானவர்களே, நமக்கு இந்த தன்மை இருக்கணும். நம்ம அக்மலாக புரிஞ்சுக்கணும் இஸ்லாத்தை. ஓகே, இதுதான் கொள்கை, இதுதான் ஸ்ட்ரக்சர், இதுதான் இபாதத், இதுதான் வழிகாட்டுதல், இப்படி தான் இருக்கணும் சொல்லணும். நம்மக்கிட்ட சந்தேகத்துக்குரிய விஷயங்களை கொண்டு வரும் பொழுது தெரியலன்னா, எனக்கு இப்போ தெரியல ஆனால் நான் நம்புகிறேன், இது இருக்குது நம்புகிறேன், நான் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டவங்ககிட்ட சொல்கிறேன், அப்படி தான் சொல்லுமே தவிர எனக்கு அப்படி தாங்க சொல்லி தந்தாங்க வந்தாங்க போனாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது? ஈமானில் தடுமாற்றம் ஆகக்கூடாது. ரைட், அதான் யக்கீன்னா தடுமாற்றம் இல்லாத ஈமான். பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் ஹுஜராத்தில் அழகான வசனம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், 49வது அத்தியாயம் 15வது வசனம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. இன்னமல் முஃமினூன அப்படின்னு சொல்ல, இந்த இன்னமா வந்துச்சுன்னு சொன்னால் இவர்கள் மட்டும்தான் அர்த்தம். புரியுதா? இவர்கள் மட்டும்தான். அப்போ இன்னமல் முஃமினூன்னா இவர்கள் மட்டும்தான் முஃமின்கள், வேறு யாரும் முஃமின்கள் கிடையாது. சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறது தான்,
சும்மா முக்மின்கள் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. ஆனால் முக்மின்கள் அப்படிங்கிறது யார்? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இன்னமல் முக்மினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டார்கள். அடுத்தது சும்ம அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், மேலும் பிறகு, மேலும் இல்லை பிறகு, ஈமான் கொண்ட பிறகு, லம் யர்தாபு, அவர்கள் ஒரு காலமும் சந்தேகம் கொள்ளவில்லை. லம்ங்கிற வார்த்தை எதை குறிக்குது? லம் லன் சட்டம். லம்ங்கிற வார்த்தை எதை குறிக்கும்? லம் எலிது வலம் யூலது. அல்லாஹ் பிறவும் இல்லை, பிறப்படவும் இல்லை, நிரந்தரமாக இல்லைங்கிறதுக்கு லம்மை குறிக்கும். இப்படிலாம் நடக்கவே நடக்கலை. அல்லாஹ் சொல்கிறான், சும்மா லம் யர்தாபு, ஒரு காலமும் அவங்க சந்தேகப்படலை. அப்படின்னா என்னது? ஒரு செகண்டு, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு கூட அவங்களுக்கு என்ன ஆகலை? லா இலாஹ இல்லல்லாஹ்ல டவுட் இல்லை. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதில் உறுதியாக இருந்தாங்க. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் பத்ர் போர். பத்ர் போர் நடந்தது நமக்கு தெரியும் இல்லையா? அன்சாரிகளுடைய ஈமான் எந்த நிலையில் இருக்குங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யோசிச்சாங்க. முஹாஜிர்களை பொறுத்த வரைக்கும் நபிஸ்லாஸ்தோடு இருந்தவங்க. அன்சார்கள் இப்போ தான் வந்திருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்களை எப்படி மாற்றிச்சு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களை நாங்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொண்டோம். இதோ இருக்குது சமுத்திரம், இந்த இந்த கடலில் போய் விழு அப்படின்னா விழுந்துருவோம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஈமான் கொண்டிருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதில் நீங்கள் டவுட் ஆகாதீங்க. இதே மாதிரி 1000 போரை நாங்கள் பார்த்துருக்குறோம். போரை பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஒருவேளை எங்களை கொல்லுவாங்கன்னா எங்களையெல்லாம் கொன்னதுக்கு பிறகு எங்களுடைய பிணத்தை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். அதனால் நீங்கள் வந்து இதில் டவுட் ஆகாதீங்க. எங்களுடைய வீரம், எங்களுடைய போர்க்கலை, இது எல்லாமே நிச்சயமாக நாங்கள் வந்து எக்ஸ்பீட் பண்ணக்கூடிய நிலை இது, நேரம் இது. ஏன்னா எங்களுடைய ஈமான் உறுதியானது. நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் கிடையாது, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க போகும்? நீங்கள் போங்க, நீங்களும் அல்லாஹ் போர் பண்ணணும். நாங்கள் ஏன் செய்யணும்? நம்ம என்ன செஞ்சோம்? சமிஅனா வ அத்தஅனா, நாங்கள் கேட்டோம், கட்டுப்பட்டோம். நாங்கள் இவர்கள் எப்படி? சமிஅனா வ அஸைனா, அவர்கள் கேட்டார்கள், கட்டுப்படவில்லை. பண்பானவர்கள் யக்கீன்னா என்ன அர்த்தம்னா உறுதியாக நம்புறது, உறுதியாக செயல்படுறது. சரியா? அப்போ இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு வ ஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். ஈமான் கொண்டுட்டா அந்த ஈமானில் உறுதியாக இருக்கணும். ஈமானிய உறுதி இல்லாமல், அதில் சந்தேகத்தோடு, அதில் கல்வி இல்லாமல், அதில் ஒரு எப்பவும் ஒரு பாத்தில் மிக்ஸ் பண்ணி வாழ்கிறதுங்கிறது வந்து சரியான போக்கு கிடையாதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ரைட். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், இரண்டாவது யக்கீன் படிச்சிட்டோமா? யக்கீன் புரிஞ்சிச்சா? ரைட். யக்கீன்னா என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட உறுதி? அசைக்க முடியாத உறுதி தான். அது சரிதான். எப்படிப்பட்ட, அப்படி என்ன சொல்லணும்? அதை சந்தேகமற்ற உறுதி, சந்தேகம் இல்லாத உறுதி. சந்தேகத்தை அதில் கலந்துடக்கூடாது, சுபுஹாத் கலந்துடக்கூடாது. என்ன சொன்னேன்? சுபுஹாத்துங்கிறது பாய்சன். அதில் ஒரு செட்டு கலந்தாலும் முடிஞ்சிச்சு, ஈமானுக்கு அது வேட்டாயிரும். அந்த சந்தேகம் தான் பெருத்துரும். சந்தேகப்படக்கூடாது, அது உறுதியாக நம்பணும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால முஃமின்களுடைய பண்பை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு சூரத்துல் பக்ரால ஃபஸ்ட்டு வசனங்கள் என்னது? லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுக்மினூன பில் கைப். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதை ஈமான் கொள்வாங்கன்னா, மறைவான விஷயத்தை ஈமான் கொள்வாங்க. முக்மின்களை தவிர வேறு யாரும் அதை பண்ண முடியாது. மறைவான விஷயத்தை, சொர்க்கத்தை ஈமான் கொள்வாங்க, நரகத்தை ஈமான் கொள்வாங்க, சிராத்தை ஈமான் கொள்வாங்க, அல்லாஹுவை ஈமான் கொள்வாங்க, அல்லாஹுடைய கேள்வி கணக்கு ஈமான் கொள்வாங்க, மறுமையில் நடக்கிற எல்லாத்தையும் ஈமான் கொள்வாங்க. அவங்களுக்கு பார்க்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் உண்மையான முக்மின்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ரைட். மூணாவது ஏற்றுக்கொள்ளல், அல் குபூல். அல் குபூல் அல்லது அல் கபூல் ரெண்டும் நல்லா. ஏற்றுக்கொள்ளல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹுவை உள்ளத்தில் உறுதியாக ஏற்றுக்கொள்கிறது, உண்மைப்படுத்துறது. தஸ்தீக்குன் ஃபில் கல்புன்னு சொல்லுவாங்க. அரபியில் என்ன சொல்லுவாங்க? தஸ்தீக்குன் ஃபில் கல்ப் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் உண்மைப்படுத்துதல். நம்மளுடைய உள்ளத்துக்கு சொல்கிறது லா இலாஹ இல்லல்லாங்கிற ஒன்று தான் உண்மையானது, மற்றெல்லாம் பொய். லா இலாஹ இல்லல்லாஹுவை தவிர மற்ற எந்த கொள்கையும் நீ உள்ளே வச்சிக்கூடாது அப்படின்னு உள்ளத்துக்கு நம்ம பயிற்று வைக்கணும். இந்த உள்ளத்தில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹுவை உண்மைப்படுத்தி வைக்கணும். இந்த ஈமான், அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு மட்டும் நம்மளுடைய உள்ளத்தில் இடம் இருக்குது. அந்த உள்ளம் உறுதியாக இருந்துச்சுன்னா நாவினால் அது வெளியில் வரும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாங்கிற வெளியில் வரும். சரியா?
அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க, ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு. முதலாக லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தது, சாட்சி சொன்னது இந்த உலகத்தில் யார்? அல்லாஹ். ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அதுக்கப்புறம் மலாயிகா, அதுக்கப்புறம் உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த். 3 கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹுவை புரிஞ்சுக்கிட்ட இந்த 3 தான். லா இலாஹ இல்லல்லாஹுடைய மகத்துவம் தெரிந்தது இந்த மூணு கூட்டத்துக்கு தான். இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மூணு பேருக்கு தான். முதலாவது யார்? அல்லாவே சொல்கிறான். ஷஹீத் அல்லாஹ், நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், என்னை வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர அவர் யாரும் இல்லை, முதல்ல சொன்னது நான் தான், அதுக்கு நான் சாட்சி சொன்னது நான் தான். இரண்டாவது யார்? மலக்குமார்கள் எல்லாரும் சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். மூணாவது யார்? உலுல் இல்ம். உலுல் இல்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், வழங்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் யார்? உலுல் இல்ம். அதில் ரசூலுல்லாஹ் வருவாங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். உலுல் இல்ம், அவங்க கல்வி அறிவு வழங்கப்பட்டவங்க. என்ன கல்வி? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கல்வி அறிவை வழங்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் வருவாங்க, அதில் ரசூல் வருவாங்க, சுஹதாக்கள் வருவாங்க, சாலிஹீன்கள் வருவாங்க, சித்திகீன்கள் வருவாங்க, நல்ல மனிதர்கள் வருவாங்க, அவுலியாக்கள் வருவாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உற்ற நண்பர்கள் வருவாங்க. எல்லாருமே அதில் வந்துருவாங்க. அந்த கூட்டத்தில் நமக்கு இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறான். தாராளமாக இருக்குது. நம்மளும் போய் அவங்களோட போய் சேர்ந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்போ அது சேர முடியும் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் படிக்கணும், இந்த கல்வியை பெறணும். பெற்றுட்டோம்னா நம்மளும் இந்த கூட்டத்தில் வந்துடும். எது? உலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த், நேர்மையிலும் நீதியிலும் நின்று அவர்கள் சொன்னார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நேர்மையிலும் நீதியிலும் உறுதியாக நின்று சொன்னார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்கத்தகுதியான ஒருவன் அப்படிங்கிறத. சரியா? அப்போது ஏற்றுக்கொள்ளல்ங்கிறது உள்ளத்தினாலும் நாவினாலும் ஏற்றுக்கொள்ளல். சரியா? உள்ளத்திலையும் இருக்கணும், அதுதான் நாவில் வரணும். உள்ளத்தில் இல்லை ஆனால் நாவில் மட்டும்தான் வருதுன்னா சரியாது? சரி கிடையாது, உள்ளத்தில் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது உள்ளத்தில் இல்லை. வெறும் என்கிட்ட ஒரு ஆள் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரு, லா இலாஹ இல்லடா சொல், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், உள்ளத்திலே கிடையாது அது அப்படின்னா அது கிடையாது, அது தப்பு. அது சொல்ல புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால தான் இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சு வருவதற்கு நாம் உதவி செய்யணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இன்றைக்கி தாவாவுடைய இன்னொரு தப்பான ஒரு அப்ரோச் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி கவுண்ட்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்பா, லா இலாஹ எல்லாம் ஓகே, நீ முஸ்லீம், லா இலாஹ இல்ல முஸ்லீம் ஓகே முடிஞ்சிச்சு. குர்ஆன் லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் நேற்று அப்படி தானே அப்பாச்சு, நேற்று அந்த இதில் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்களா? நம்ம தான் போனோமே. ஒரு ஆள் கிஃப்ட்டு தான், ஒரு ஆள் கிஃப்ட்டு கொடுக்குறாரு. ஒரு ஷேக் கிஃப்ட்டு கொடுக்குறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சு, கேள்விக்கு சரியாக பதில் சொன்னவங்களுக்கு கிஃப்ட்டு. அவர் முஸ்லீம் அல்லாதவர். கிஃப்ட்டு வாங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறது வெறும் வாய் வார்த்தையில் அப்படி சொன்னதெல்லாம் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா? இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்திலிருந்து வெளியில் வரணும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என் உள்ளத்தில் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் நான் விரும்புகிறேன், அதான் சத்தியம் நினைக்கிறேன் அப்படிங்கிறது உள்ளத்துலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் என்னது? ஏற்றுக்கொள்ளல். சரி, இதுக்கு ஒரு ஆயத்திற்கு அதோட முடிச்சிருமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், 37வது அத்தியாயத்தில் 35வது வசனம். இன்னஹும் கானூ இதா கீல லஹும் லா இலாஹ இல்லல்லாஹ் யஸ்தக்பிரூன். இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹுவை புறக்கணிக்கக்கூடியவர்களுடைய பண்பு எப்படி இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னா, அவர்கள்ட்ட போய் லா இலாஹ இல்லல்லாஹுவை பற்றி சொன்னால் அவங்க என்ன செஞ்சாங்க? யஸ்தக்பிரூன், கிபருடையவர்களாக, பெருமை உள்ளவர்களாக அவங்களுடைய முகத்தை திருப்பி கொண்டு போயிட்டாங்க. இப்போ லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், நாவினால் நம்ம மொழியணும். இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க லா இலாஹ இல்லல்லான்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்காது, வேறு எல்லாமே பிடிச்சிரும். இந்த 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 குபூல் எவ்வளோ முக்கியமானதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது நம்மளுடைய கொள்கை. அல்லாஹுவை அன்றி வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்பது கொள்கை. சரியா? இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஆனால் அந்த கொள்கையை மதிக்கணும்ல. சரி, இவருடைய கொள்கை அப்படின்னு மதிச்சுட்டு போகணும்ல. என்ன விஷயம்னா, அது என்ன முஸ்லீம்கள் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறீங்க, அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இறைவன் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்களாம் இல்லையா? நாங்கள் எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் அல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம்,
கடவுள் எல்லாத்தையும் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். அது என்ன நீங்கள் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ், தேர் இஸ் நோ காட் வர்தி ஆஃப் வர்ஷிப் எக்ஸப்ட் அல்லாஹ், அது என்ன எக்ஸப்ட் அல்லாஹ், எல்லாத்தையும் வர்தின்னு கொண்டு போயிட்டா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல, எதை வேணாலும் நீங்கள் வணங்கிட்டு போகலாம்ல அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதிரானது தான் குபூல். நாங்கள் எதை மட்டும்தான் ஏற்றுக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறோம். மற்றது எதையும் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அப்படின்னா எங்களுடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் இருக்குது, மற்றது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ சுப்ஹானல்லாஹ் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது தான் யஸ்தக்பிரூன், அவளுக்கு கிபுர் வரும். லா இலாஹ என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன நீ ஒரு இறைவனை மட்டும்தான் கும்பிட்றங்கிற அப்படின்னு போவாங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து என்ன வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் வச்சா கூட லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சா ஏதோ ஒரு பெரும் பயங்கர ஆபத்தான ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவை, அது பெரிய ஆபத்தான கருத்து மாதிரி இவங்க நினச்சிட்டு அது யஸ்தக்பிரூன். அல்லாஹ் சொல்கிறான் கிபுர் இருக்குது அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு கிபுரை தவிர என்ன இருக்குது? சாதாரணமான மனநிலையிலேருந்து யோசித்து பார்த்தா வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் ஜின்களையும் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய ஒற்றை இறைவனான அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அப்படிங்கிற விளக்கம் தெரியாமையா சொல்கிறாங்க? இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். முஸ்லீம் என்பவர் ஒரே இறைவனை தான் வணங்குவாங்க, முஸ்லீம் என்பவர்கள் வேறு யாரையும் வணங்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து அல்லாஹ் விட்டு கொடுன்னா, அல்லாவோடு சேர்ந்து மற்றவனை வணங்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யஸ்தக்பிரூன், அவர்களுக்கு கிபுர் இருக்கின்றது, இந்த உண்மையை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்ம கபூல் பண்ணுறோம். ஆமாம், உள்ளத்தில் நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக ஏற்றுக்கிறோம், அதே தான் நாவினால் சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கபூல் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கபூலை, இந்த குபூலியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளதை நாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.